டெலி அவார்டில் வந்து அவருக்கு அவார்டு நாமினியில் இருந்தார், அவருக்கு அவார்டு கிடைக்கல. அப்போ வந்து நாங்கள் என்ன யோசித்தோம், சே இவர் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொன்னேன், வந்து உங்களுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன்னா நல்லா வெயிட்டேஜான ஒரு கேரக்டரு. அப்போ ஒரு விஷயம் அவர் சொன்னார், லைஃப் ஆஃப் பை ஹாலிவுட் மூவி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சீன் எடுத்தாங்க. அந்த கோயில் குளம் மாதிரி குளத்துலேருந்து அந்த சாமி ஊர்வலம் வந்து சிலை இப்படி திரும்பணும், இந்த கயிறில் சிலை இப்படி திரும்பி அந்த கரையாண்ட வரணும், அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுத்தாங்களே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கரையிலேருந்து கயிறை போட்டு மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணி இப்படி இழுத்து இப்படி திருப்பணும். அப்போ டிரெக்டர் வந்து இப்படி போயிட்டு இப்படி வரணுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. பட் ஆனால் அதை ஒரிஜினல் மெக்கானிசமே அதில் இப்படி வந்துட்டு இப்படி போகும், இப்படி போயிட்டு இப்படி வரவே முடியாது. ஒரு 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த டிரெக்டரு, ப்ரொடியூசரு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக ஷார்ட் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் போயிட்டு என்னன்றதை கேட்ட உடனே இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி சீன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே சார் ஐ வில் டூ, நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவர் ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அங்கேருந்து வரும்போதே அப்படியே இப்படி திருப்புற மாதிரி பிளான் பண்ணி இவர் திருப்பி அந்த ஷார்ட்டை இவர் எடுத்து கொடுத்துருக்காரு. இவர் அந்த சீனை எடுத்து கொடுத்த உடனே அந்த ஹோல் க்ரூ இன்க்ளூடிங் டைரக்டர், ப்ரொடியூசரு எல்லாருமே எழுந்து கிளாப் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எழுந்து கிளாப் பண்ணியிருக்காங்க. அதை என்கிட்ட சொன்னார், ஒரு ஆஸ்கார் அவார்டு வின்னர் ப்ரொடியூசர் அவரே எனக்கு எழுந்து கை தட்டிட்டாரு, எனக்கு இதுக்கு மேலே எதுக்குடா அவார்டு லைஃப்பில், எனக்கு இது போதும்டா, எனக்கு அதுவே பெரிய அவார்டு லைஃப்பில் அப்படின்னு.